திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகள் உங்கள் கூட்டணியிலேருந்து வெளியில் போனாங்கன்னா கேக் வெட்டியோ பட்டாசு வெடித்தோ கொண்டாட வேண்டிய தருணம் இது. கொஞ்சம் பூஸ்ட்டு காம்ப்ளான்லாம் கொடுத்து விஜய் அவர்கள் இனிமேல் காங்கிரஸை கொஞ்சம் பத்திரமா பார்த்துப்பார். அதாவது இந்த திமுகவுக்கு கிட்ட காங்கிரஸ் ரொம்ப நாளாக முதுகு சவாரி செய்து கொண்டிருந்தது. இப்பொழுது விஜய் அவர்கள் முதுகில் அவர்கள் ஏறி சவாரி செய்வார்கள். விஜய் கூப்பிடுறாரு, உங்களுக்கு மனசு அங்கே இருக்குன்றது ஓரளவுக்கு இப்போ கிட்டத்தட்ட தெரிய வருது. விஜய் அவர்களை அரசியல் செய்ய வேண்டும். அவர் என்ன அரசியல் முன்வைக்கிறார் செய்வாரா? அது வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சார். காங்கிரஸ் திமுகவோட கூட்டணியை முடிச்சுட்டு விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அந்த ஆதரவோட போய் அவர் ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருக்காரு. இதுல ரெண்டு கேள்வி. காங்கிரஸ் திமுக இருந்து கூட்டணியை முடிச்சதை எப்படி பாக்குறீங்க? இன்னொன்னு, விஜய்க்கு அடுத்தடுத்து என்ன சவால்கள் இருக்குன்னு பாக்குறீங்க? முதலில் காங்கிரஸ் பேரியக்கம் திமுகவுடனான கூட்டணியை முறித்திருக்கிறது. திமுகவுக்கு இது ஒரு நல்ல செய்தி. திமுகவுக்கு இது ஒரு ஒரு கட்சிக்கு கெட்டதில் ஒரு நல்லது நடக்குதுன்னு சில்வர் லைனிங் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அது மாதிரி திமுகவை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு வாட்டியும் 10 பாராளுமன்ற சீட்டு, அப்புறம் உள்ளாட்சியில் பதவி, அதுக்கப்புறம் இப்போ 28 சீட்டு வாங்கினாங்க. 28 சீட்டு வாங்கி அதில் 5 தான் ஜெயித்தாங்க. அந்த 28ம் ஒரு மேலே திமுகவே நின்றுந்தால் மேபி அவங்களுக்கு இப்போ காங்கிரஸுக்கு கிடச்ச 5க்கு பதிலாக அவங்களுக்கு ஒரு 10 எம்எல்ஏ கிடச்சிருக்கலாம். நான் குறைஞ்சபட்சம் தான் சொல்கிறேன். அப்போது காங்கிரஸ் தங்களை வலுப்படுத்துவதும், அதுக்கப்புறம் இல்லை கொஞ்சம் கூர்ந்து அரசியலை கவனிக்கணும். அதாவது காங்கிரஸ் கட்சி இங்கே இருக்கிறதுக்கு என்ன சொல்லப்பட்டதுன்னா, மதவாத சக்திகள் இங்கே வந்துடுவாங்க, இது பாஜக உள்ளே வந்துவிடும். இந்த தேர்தலில் பாஜக உள்ளே வரவில்லை. ஒரே ஒரு இடத்துல தான் ஜெயிச்சிருக்காங்க. அதுவுமே அவர் இந்த படுகாயின மக்கள் அவங்களுக்கு உண்டான ஒரு தலைவராக அவரை பார்த்து அந்த இடத்துல பாரதிய ஜனதா கட்சி அங்கே ஜெயிச்சிருக்கு. அப்போ இங்கே பாஜக உள்ளே வரா மாதிரிலாம் எதுவும் தெரில. அவங்களுக்கு வேண்டியது ஒரு கவர்னர், அது இருக்கிறாங்க. அவங்கள வச்சு அந்த கவர்னருக்கு உண்டான அரசியல் என்னவோ அவங்க பண்ணிக்க போகிறாங்க. அண்ணாமலை போன்றவர்கள் பத்திரிகையாளர்களை எப்படி ஒரு செய்தியில் வைக்கணுன்றது இருக்காங்க. அதை தாண்டி பாஜக பெரிய ஸ்கோப் இருக்க மாதிரி தெரியல. இப்போ காங்கிரஸோட ஸ்கோப் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, பாஜக எதிர்ப்பு என்பது தமிழகத்தில் காங்கிரஸ் கிட்டேயும் இல்லை, வேறு எந்த கட்சியும் பெருசாக பண்ணுவது கிடையாது. அப்போது இவ்வளோ நாள் காங்கிரஸ் எதுக்கு தேவைப்பட்டதுன்னா, இந்த சிறுபான்மையினரோட ஓட்டு, இஸ்லாமியர்கள் ஓட்டும் கிறிஸ்துவர் ஓட்டுக்கும் நமக்கு காங்கிரஸ் கூட இருந்தால் நமக்கு பேசுபவர்களுக்கு கிடைக்கும்னது. அதான் இப்போ மொத்தமாக விஜய் எடுத்துன்னு போயிட்டார். அப்புறம் காங்கிரஸ் வச்சு என்ன பண்ணுறது? அதனால் எல்லாம் மொத்த சிறுபான்மையினர், கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள்லாம் எல்லாம் ஒரே சைடு இருங்க அப்படின்றதுனால காங்கிரஸ் அங்கே போனது தான் சரி. இனிமேல்ட்டு சிறுபான்மையினரோட நலன் எல்லாமே அங்கே பாதுகாக்கப்படும். காங்கிரஸ் பேருக்கும் அதை பத்திரமாக பார்த்துக்கொள்ளும். திமுக இனிமேல் தமிழர்களுக்கு உண்டான ஒரு பெரிய கட்சியாக, இனிமேல் இந்த சிறுபான்மையினர் நலனு, பெரும்பான்மையினர் நலனு, இந்த சந்தில் இருக்கிறவங்க பொந்தில் இருக்கிறவங்க தனித்தனியாக அரசியல் பண்ணாமல் மொத்த தமிழர்களுக்கு உண்டான ஒரு முழுமையான ஒரு அரசியல் அவங்க பண்ணணும். அவங்க கட்சியில் இருக்கிற இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்களை பலப்படுத்துகிற வேலையை திமுக செய்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக நான் எதிர்பார்க்கிறேன். என்றைக்கு திமுக அதே மாதிரி அதிமுகவிடவும் பாஜக கூட்டணி விட்டுட்டு போயிடுச்சுன்னா அது அதிமுகவுக்கு கிடைக்கிற ஒரு நற்செய்தி. அது நடக்கிற மாதிரி தெரியல. அதனால் திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகள் உங்கள் கூட்டணியிலேருந்து வெளியில் போனாங்கன்னா கேக்கு வெட்டியோ பட்டாசு வெடித்தோ கொண்டாட வேண்டிய தருணம் இது. கொண்டாடுங்கள். இப்போது தாவேகாக்கு காங்கிரஸ் போயிருக்கு. தாவேகாக்கு காங்கிரஸ் ஒரு நல்ல கேட்ச் தான். ஏன்னா காங்கிரஸ் கட்சின்னும் போது இனிமேல் இந்த சர்ச்லலாம் தனித்தனியாக சொல்ல வேண்டியது இருக்காது. காங்கிரஸ் எங்கே இருக்கிறதோ நம்ம அங்கே தான் ஓட்டு போட வேண்டும் அப்படின்னா, தாவேகா எங்கே இருக்கிறதோ அங்கே காங்கிரஸ் இருக்கும். ஜோசப் விஜய் இருக்கிற இடமும் காங்கிரஸ் இருக்கிற இடமும் அந்த பேர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். மரியா கட்பெட்டு அந்த மாதிரி. அப்போ கன்னியாகுமரியெல்லாம் இவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். திருநெல்வேலி இதெல்லாம். அப்போ அதனால் அது கரெக்டாக யார் யார் எங்கெங்கே இருக்கணுமோ அங்கே போய் சேர்ந்துட்டாங்க. அவங்க முன்னாடியே போயிருந்தாங்கன்னா திமுக இன்னும் கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கும்.
பரவாயில்ல. அது தாவேக்காக்கு இது நல்லது. நல்ல விஜய் அவர்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவைன்னும் போது காங்கிரஸ் வந்து அழியக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அங்கே போய்விட்ட காரணத்தினால் விஜய் அவர்கள் காங்கிரஸ்க்கு கொஞ்சம் உயிரோட்டம் கொடுத்து கொஞ்சம் பூஸ்ட்டு காம்ப்ளான்லாம் கொடுத்து விஜய் அவர்கள் வந்து இனிமேல் காங்கிரஸை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்குவார். அதாவது இந்த திமுகக்கு கிட்ட வந்து காங்கிரஸ் ரொம்ப நாளாக முதுகு சவாரி செய்து கொண்டிருந்தது. இப்பொழுது விஜய் அவர்கள் முதுகில் அவர்கள் ஏறி சவாரி செய்வார்கள். அதான் இப்போ நடக்க போகுது. விஜய் அவர்கள் வந்து வந்திருக்கிறாங்க, அதனால் அவர் அரவணைச்சிருக்காரு. விஜய் அவர்களுக்கு இந்த இந்த ஒரு 5 எம்எல்ஏ இன்னைக்கு தேவை. அதனால் அவர் கொஞ்ச நாளைக்கு அவங்களோட இருப்பாங்க. 2029 தேர்தலில் இதை எதிரொலிக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ராகுல் காந்தி அவர்களுக்கு இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு கூட வரல. அவருக்கு ஆல்ரெடி அதில் இஷ்டம் இல்லை, திமுகவோட தள்ளி இருக்கிறாரு. வர 2029 தேர்தலில் அவங்க வந்து அநேகமாக தாவேக்கா கூட தான் போவாங்க. அந்த கூட்டணி சொல்லிட்டாங்க சார், இன்னும் வரக்கூடிய எல்லா தேர்தல்கள்லையும் தாவேக்கா கூட தான் பயணம்னே சொல்லிட்டாங்க. ஓகே, இது மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா எப்பயுமே வந்து ராகுல் காந்திக்காகவும் திமுகவும் சேர்ந்து கடைசியாக ஒரு 2-3 தேர்தலில் வந்து மொத்தமாக ஓட்டு போட்டதை பார்த்தோம் நம்ம, 40க்கு 40ன்ற மாதிரிலாம். வர தேர்தலில் 2029 அது எப்படி பார்ப்பாங்கன்னு தெரியல. அதே ஸ்கிரிப்ட் தான் திருப்பி பாஜக உள்ளே வந்துவிடும், நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வரக்கூடாது, பாசிச பாஜக எதிர்ப்பு அப்படின்னும் போது இப்போ என்னன்னா 2 இடத்துல கேட்கும். பாசிச பாஜக இங்கேயும் கேட்கும், பாசிச பாஜகன்னு அங்கேயும் கேட்கும். மதவாத சக்திகள் அப்படின்ற மாதிரி 2 இடத்துல ஸ்பீக்கர் வச்ச மாதிரி கேட்கும். இப்போ காங்கிரஸ் அங்கே போனதுனால அது எப்படி இருக்குன்றது பார்க்கணும். ஒரு நிலையான ஆட்சி ரன் பண்றதுக்கு 118 எம்எல்ஏக்கள் தேவை. இன்னும் அந்த மேஜிக் நம்பர் விஜய்க்கு கிடைக்கல. ஸோ ஆனால் நாளைக்கு பதவியேற்க போறாரு. அவருக்கு ஃப்ளோர் டெஸ்ட்ல அடுத்தடுத்த ப்ரொசீஜர்ஸ் என்ன, அவருக்கு என்னென்ன சவால்கள் இருக்கு? கவர்னருக்கு என்ன மனு கொடுத்துருக்குறாங்க. 113 எம்எல்ஏ கிட்டத்தட்ட வராங்க. 108 + ஒரு 5 113, இன்னும் ஒரு 5 தேவை அவருக்கு. நான் எப்படி பார்த்தா பெரிய கட்சி மெஜாரிட்டி கிடைக்கலாம், எது பெரிய கட்சியோ கூப்பிடணும். கவர்னர் வந்து இப்போ அழைக்கணும், விஜய் அவர்களை அழைத்து முதலமைச்சராக நீங்கள் பதவி ஏற்றுக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அமைச்சரவை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம், ஒரு இன்டரம் ஸ்பீக்கரை போட்டு சபாநாயகரை போட்டு நீங்கள் வந்து பதவி பிரமாணம் அந்த வேலைகள்லாம் பண்ணிவிட்டு அதே மாதிரி வந்து மெஜாரிட்டி இருக்குன்றத சட்டமன்றத்தில் நிரூபிக்கணும். அதில் எனக்கு சிக்கல் இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணலை. ஓகே, இப்போ சிறப்பாக வேலை செய்யக்கூடியவர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல அதிமுகவில். உதாரணத்துக்கு ஐயா எஸ்பி வேலுமணி. ஏன்னா 10 கோயம்புத்தூரில் அதிமுகவோட கோட்டை அப்படின்னு சொல்லப்பட்ட இடத்துல அதிகமான இடத்துல அவர் ஜெயிச்சு கொடுத்துருக்குறாரு. அவர் ஜெயிச்சுக்கிட்டார் தொண்டாமுத்தூரில், மற்ற இடங்களும் நிறைய இடம் ஜெயிச்சிருக்கிறாரு. அந்த ஒரு சந்தோஷத்தில் விஜய் அவர்களுக்கு உதவணும் அப்படின்ற ஒரு மனநிலையில் நிறைய பேர் இருக்கிறாங்க, புரியுதுங்களா? அப்போ அந்த மாதிரி மனநிலையில் நிறைய பேர் இருக்கிறவங்க கூட ஏன்னா ஐடியா கொடுப்பாங்க, ஏன் இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம், இல்லைனா கிட்ட நான் இட்டுன்னு போய் அறிமுகப்படுத்துகிறேன். இப்போ ஐயா எஸ்பி வேலுமணி அவர்கள், செங்கோட்டையன், இவர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாஜக கிட்ட கொஞ்சம் நிறைய நெருக்கமாக பழகணும்னு நினைப்பாங்க. இப்போ ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா பிஜேபி வந்து இதை எப்படி பார்க்குதுன்றது தான் அங்கே. காங்கிரஸ் கூட விஜய் போனதை பிஜேபி எப்படி பார்க்குது? இப்போ பிஜேபிக்கு கொஞ்சம் கோவம் வரும். பிஜேபி கோவப்பட்டால் என்ன ஆகுன்றது நம்ம இனிமேல் பார்க்க வேண்டிய அரசியலாக இருக்கணும். அதனால் இவங்களும் வந்து நம்ம, அதாவது அவருக்கு ஒரு கடிதம் எழுதினாப்புல வெளிப்படைத்தன்மையாக எதுவும் தெரியல அதிமுக கிட்ட உதவிக்கு வர்ற மாதிரி. பட் இவங்க ஒரு குரூப்பாக வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம ஏன் உதவி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஏன்னா திமுக வெளியில் இருக்காமோ அதனால இவங்க உதவி பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம தோத்துட்டோமே, நம்ம வந்து ஆளுங்கட்சியாக வந்திருக்கணுமே, இல்லை குறைந்தபட்சம் நம்ம எதிர்கட்சி அந்தஸ்து பெற்றிருக்கணுமே, நம்ம சரியாக வேலையை செஞ்சோமா, மக்கள் நம்மளை ஏன் நிராகரித்தாங்க, மக்களுக்கு உண்டான அரசியல் நம்ம ஏன் பண்ணலை, திமுக ஆட்சியிலேருந்து போகணுன்றது ஓகே எதிர்பார்ப்பாக இருக்குது, அட்லீஸ்ட் எதிர்கட்சி வரிசையில் நம்ம வரலையே அப்படின்னு அந்த விஷயத்தெல்லாம் மறந்துட்டு அதிமுகவில் குறிப்பாக ஐயா எஸ்பி வேலுமணி அவர்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வந்து அப்புறம் ஐயா சிவி சண்முகம் கூட மீட்டிங் போட்ட மாதிரி தகவல் வருது. எதுவுமே நம்பகத்தன்மையா இல்ல, அது நேரடியா சிவி சண்முகம் ஆபீஸ்க்கு வேலுமணி போய் 2 பேரும் சந்திச்சாங்க. அதை நான் பார்த்தேன். எதுக்கு ஆபீஸ் போய் சந்திக்கணும்? நீங்க தலைமை கழகம் இங்க அவை சண்முக சாலையில இருக்கு இல்லையா? அதான் அது ஒரு தனிப்பட்ட சந்திப்பா இருக்கு. அதுக்கு எதுவும் பொலிட்டிக்கல் சிக்னிபிகன்ஸ் இருக்கா? எடப்பாடிக்கு எதிராக மறுபடியும் ஒரு கழகம் தொடங்கல. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து மறுபடியும் வந்து கழகம்லாம் அங்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. இஎஸ் பிகம் தி ஏடிஎம்கே ஜெனரல் செக்ரட்டரி. தொண்டர்கள் அவர்கிட்ட தான் இருக்கிறாங்க.
இந்த 47 சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற்றதுக்கு கிட்டத்தட்ட 40 தொகுதி அவர் தான் காரணம். அதிலெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. அவர் பணம், அவர் உழைப்பு, அவர் கஷ்டம், அவரோட பயணம், அவரோட பிரச்சாரம், கூட்டணி எல்லாம் அவர் தான் வச்சார். ஐயா அன்புமணி ராமதாஸை பார்த்துக்கிட்டு கூட்டணி கட்சிக்கு பிரச்சாரம் பண்ணுறதுலேருந்து அவங்களுக்கு தேவையானதை செய்கிறது எல்லாம் அவர் தான் பண்ணியிருக்கிறார். அதனால் வந்து இனிமேல்ட்டு வந்து இது தனிமை இனிமேல் எடப்பாடி பழனிசாமி இந்த வேலையை செய்யலை, இந்த 1.5 வருஷத்தில் அவர் இதை பண்ணலைன்னா இந்நேரத்துக்கு அதிமுகவோட நிலைமை இன்னும் மோசமாக போயிருக்கும். ஓகே, அவர் என்ன ஒன்று ஒரு சிலது வந்து ஒரு சில விஷயங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகலை. சசிகலா அவர்களோடவோ இல்லை ஓபிஎஸ் அவர்களோடவோ இல்லை செங்கோட்டையன் போன்றவர்கள் அப்போ சொன்னபோது நம்ம இன்றைக்கி வந்து இதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது ஈஸி. ஓகே, ஆனால் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணுன்றதான் பொருள். அதனால் திருப்பி மறுபடியும் இன்னொரு தலைமை அப்படின்னா அது வந்து அது வாதம் பண்ணுற மாதிரி இல்லை. அதை தாண்டி எங்கெங்கேயோ போயிடுச்சு. அதை தாண்டி இன்றைக்கி புதுசாக ஒரு கட்சியே வந்துச்சு. தாவேக்கான்ற ஒரு கட்சி இன்றைக்கி முதலமைச்சர் பதவியில் உட்கார போகிறார் நாளைக்கு நாளன்னைக்கு. அப்படி இருக்கும்போது இன்னமும் திருப்பி அதிமுக நாங்கள் பிளக்குறோம், உடைக்கிறோம், ஒட்டுறோம். இல்லை சார், ஏன் அங்கே கொஸ்டின் வருதுன்னா, இப்போ திமுக காங்கிரஸ் ஒருத்தங்க தான் திமுக கூட்டணியிலேருந்து வெளியே போயிருக்காங்க. மற்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளோ விசிகாவோ கூட அவங்க முடிவு எடுக்கிறது போய் விடுவார்கள். இல்லை, முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டாலினை பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. ஆனால் அதிமுகவில் வந்து ஒவ்வொரு எம்எல்ஏக்கள் ஒவ்வொரு ஒப்பீனியன் சொல்கிறாங்க. சிலர் நாங்கள் தேவைக்கு ஆதரவு கொடுப்போங்கிறாங்க, இன்னொருத்தங்க இல்லைங்கிறாங்க. தனியாக ஒரு கூட்டம் நடக்கு, ஸ்போக்ஸ் பர்சன் ஒரு விஷயத்த விஜய் கையில் தான் பால் இருக்குது அப்படின்னு. இல்லை, அது வந்து விஜய் கையில் பால் இருக்கு முரணான கருத்து கிடையாது. விஜய்க்கு ஆதரவு வேணுமா இல்லைன்றது விஜய் தான் சொல்லணும் இல்லையா? இல்ல, அதிமுகவோட நிலைப்பாடு அதிமுக தானே சொல்லணும். ஏங்க பெரிய கட்சிங்க இது. உங்க வீட்டுக்கு வந்து அழைப்பு வச்சாதான் நீங்க போக முடியும். நீங்களா தூக்கின்னு போய் லெட்டர் போக முடியும். எல்லாருமா காங்கிரஸ்காரங்க மாதிரி இருப்பாங்க தமிழ்நாட்டில். காங்கிரஸ்க்கு அதை பத்தி எதுவும் கவலை கிடையாது. அவங்க இன்னொன்று அவங்க வளரணும், 5 எம்எல்ஏ தான் இருக்கு, விட்டா இதுவும் இல்லாமல் போயிடும் அப்படின்றதால பயத்தில் கூட போய் சேர்ந்துருப்பாங்க. அதிமுகவுக்கு தான் 40 எம்எல்ஏ இருக்கிறாங்கல்ல. ஓகே, ஏன் இப்போ திமுக 10 வருஷம்லாம் எதிர்கட்சியில் உட்கார்ந்தது இல்லையா? அது மாதிரி அதிமுக உட்காரட்டும். திமுக கூட எதிர்கட்சி அந்தஸ்து இழந்திருக்குல்ல. சரிங்க, அதிமுகன்றது வந்துட்டு ஒரு நபரோடு நீங்கள் பார்க்கக்கூடாது, ஒரு கட்சியாக பார்க்கும்போது இப்போ ஒரு கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கும். இந்த உடனே ஓடி போய் பண்ணுறது, அதுக்கப்புறம் நாங்கள் 2 நாள் கட்சி சொல்கிறோம். எனக்கு தெரிஞ்சு அதிமுகவில் இன்னும் யாரும் வந்து வெளிப்படையாக அந்த மாதிரிலாம் பேசுகிற மாதிரி தெரியல. அது ஒரு கட்சி, அது என்ன முடிவு எடுக்க போகுதுன்றதை பார்க்கணும். திமுக கூட்டணியில இருந்து காங்கிரஸ் வந்து தேவைக்காக நோக்கி போயிடுச்சு. இன்னுமே விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் அந்த ஒரு எண்ணம் மைல்டா இருக்கிற மாதிரி தெரியுது. முழுசா போக மாட்டோங்கிறத உறுதியா சொல்லல, கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையில இவங்களோட இந்த 6 எம்எல்ஏக்களை தான் விஜயும் குறி வைக்கிற மாதிரி தெரியுது. உண்மையில அவங்க போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இந்த ஆதரவோட தான் ஆட்சி நடக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, இந்த 6 எம்எல்ஏ தான் அவரும் குறி வைக்கிறார். ஏன்னா திருமாவளவனோட வந்து ஐயா ஆதவர்ஜுனா கடந்த காலத்தில் பழகி இருக்கிறாரு, அவங்க நட்பு பாராட்டி இருக்கிறாங்க. இன்னொன்று அவர் அங்கே போய் சேர்றதும் ஒரு சிறப்பு தான். ஏன்னா வந்து அவங்களுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கு. திருமாவுக்கு வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டணி விஷயங்கள் சொதப்புனப்போ காங்கிரஸ் ஒரு சில பிரச்சனைகளை பண்ணப்போ திருமாவளவன் அவர்களும் என்ன பண்ணிட்டாருன்னா, நான் வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு வரப்போகிறேன், நான் நிற்க போகிறேன், அப்புறம் சிட்டிங் எம்எல்ஏக்கு சீட்டு கொடுக்காம விட்டது, இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு. அப்போது ஒரு கூட்டணியில் ஒரு சலசலப்பு உருவானது உண்மை. அப்படி இருக்கும்பொழுது அவங்க கூப்பிட்றாரு, விஜய் கூப்பிட்றாரு. உங்களுக்கு மனசு அங்கே இருக்குன்றது ஓரளவுக்கு இப்போது கிட்டத்தட்ட தெரிய வருது. காலதாமதம் பண்ணாமல் சீக்கிரமாக போயிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ தட் என்ன ஆகுனா, இந்த தோல்வி இருக்குல்ல, இந்த தோல்வியை நினைத்து உணர்ந்து 2 பெரிய திராவிட கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கொஞ்ச நாள் தனிமையாக இருந்து என்னத்து காரணத்தில் தோத்தோம், இது எப்படி சரி செய்கிறது, தொண்டர்களை எப்படி நம்ம உற்சாகப்படுத்துறது, திருப்பி இதுலேருந்து எப்படி எழுச்சிக்கிறதுன்றத இவங்கெல்லாம் வெளியேறினா தான் அது கிளியர் ஆகும். சரி, அந்த கட்சியில் வந்துட்டு மனசு இங்கே வச்சுக்கிட்டு காலை அங்கே வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. யார் யார் போகிறாங்களோ அவங்களெல்லாம் வாழ்த்தி அனுப்பிச்சுட்டு விஜய் அவர்கள் ஆளட்டும். விஜய் அவர்களுக்கு பொதுமக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அதெல்லாம் அவருக்கு இடையூறு பண்ணாமல் அவர் அங்கே போய் ஆண்டுட்டு எதிர்கட்சியில் இல்லை 3வது பெரிய கட்சியாக இருந்து நீங்கள் என்ன அரசியல் செய்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ அதற்கு கூர்ந்து கவனிக்கிறது தான் இந்த 2 கட்சிகளுக்கும் நல்லது. அதனால் அவங்கள யோசித்து சொல்கிறேன்றவங்கள நீங்கள் யோசிச்சுலாம் சொல்ல வேணாம். தயவுசெய்து
போயிட்டு வாங்க. இல்ல இப்போ எனக்கு என்னன்னா இப்ப அதிமுகவா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும் இப்போ உள்ள சூழலுக்கு ரெண்டு பேருமே கூட்டணி இல்லாம தனிச்சு ஒரு பெரிய இம்பாக்ட கொடுக்கக்கூடிய சோன்ல இல்ல. சோ அவங்களுக்கு கூட்டணி கட்சிகளோட சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப தேவைதானே. கூட்டணின்றது இந்த கட்சிகளுக்கு தேர்தலில் தாங்க தேவை. தேர்தலுக்கு தான் மற்ற நேரத்துலலாம் வந்து போராட்டம் இதுக்கெல்லாம் வந்து இவங்கெல்லாம் பெருசாக எதுவும் பண்ண மாதிரி தெரியல. டிஎம்டிகே கடைசியாக என்ன பெரிய மக்கள் போராட்டம் எடுத்து இல்ல பண்ணாங்க? அவங்க பண்ணலாம். நான் மெயினா எலெக்ஷனை தான் ஃபோக்கஸ் பண்ணி கேட்கறேன். இப்போ தேர்தல் எலெக்ஷன் தான். நீங்கள் அடுத்து வரப்போகிறது உள்ளாட்சி. உள்ளாட்சியில் வந்து பெருசாக கூட்டணின்றது அவ்வளோ முக்கியத்துவம் கிடையாது. அங்கங்கே லோக்கலில் யாருக்கு செல்வாக்கோ அவங்க ஜெயிச்சுட்டு போகிறாங்க. அது உட்கட்சியில் எவ்வளோ கட்சி பலமாக இருக்குது பலவீனமாக இருக்குன்றதை காட்டக்கூடிய ஒரு தேர்தல். அதெல்லாம் திராவிட கட்சிகள் உள்ளாட்சிக்கு தயாராகிட்டு உள்ளூரில் யார் யாருக்கு செல்வாக்கு இருக்குன்றதை கவனமாக பண்ணணும். இன்னொன்று, இந்த வர உள்ளாட்சி தேர்தலில் எனக்கு தெரிஞ்சு யாரும் காசு கொடுக்க போகிறது கிடையாது. காசு கொடுத்தா பட்டணாமன்னு தெரிஞ்சு போச்சு. காசை வாங்கிக்கின்னு மாற்றி அவங்க எங்கே குத்துனமோ குத்திட்டு போகிறாங்க. அதனால் மக்கள் செல்வாக்கு யாருக்கு இருக்கோ அவங்க அந்த செல்வாக்கை பெறுறதுக்கு கொள்றதுக்கு இது ஒரு நேரம். இது இந்த காயங்களை ஆறு வைக்கிறதுக்கும் இதனால பாடம் என்ன, மக்களோட மனநிலை என்ன இருக்குது, எங்கே தப்பு செஞ்சுருக்கோம், எங்கே சரி செய்யணும் அப்படின்ற அந்த அரசியலை கூர்ந்து தான் அவங்க போகணும். இப்போ அந்த அரசியலை தான் வைத்து அவங்க கூர்ந்து கவனித்து செல்லணும். நல்லா இந்த அதாங்க யதார்த்தம் என்பது என்னன்னா, எந்த கட்சியோடு சேர்ந்தால் கரெக்டாக வருன்ற மாதிரி பார்க்கும்போது இன்றைக்கி இவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, தாவேக்க ஒரு புது வரவு, அதிக வாக்கு சதவீதம் 34-35% வாக்கு இருக்காங்க, நம்ம அவங்க கூட போய் சேர்ந்துக்கிட்டால் நமக்கு பலன்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதனால தான் நாங்கள் விரைவில் சொல்லுவோன்றது. விரைவில் சொல்லுவோம் என்னன்னா, நாங்கள் வந்து உடனே போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு 2 வீட்லேயும் ஒரு கெட்ட காரியம் நடந்துருக்குது. பொதுவாக அந்த கெட்ட காரியம் இருக்குன்னா சொல்லாதீங்க அப்படியே கிளம்புங்கன்னு வாங்க. பட் கூட்டணியில் அப்படி பண்ணால் நல்லா இருக்காது. புரியுதுங்களா? அந்த ஈரம் கூட கையிலேருந்து காயலை, டாட்டா பை பாய் அப்படின்றாங்க. சரி, டாட்டா பை பை, நல்ல விஷயந்தான். இவங்களும் அதுக்கு வந்து ரெடி ஆகிக்கும். யார் யார் போகிறாங்களோ தயவுசெய்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இட்ஸ் டைம் ஃபார் தெம் டு இன்ட்ரோஸ்பெக்ட் தேர் பார்ட்டி அண்ட் கம் அவுட் வித் ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ். ஓகே, இப்போ டிஎம்கே வந்து ஜெயலலிதா மறைவப்போ பீக் பொசிஷன்ல இருந்தாங்க. ஆனா ஸ்டாலினுக்கு வந்து கூட்டணி கட்சிகள் பெரிய பக்கபலமா இருந்ததுனால 2019, 21 தொடர் வெற்றிகளை பெரிய அளவுல குவிக்க முடிஞ்சது. இப்போ அந்த கூட்டணி கட்சிகள்லாம் வெளியே போயிட்டா இப்போ விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரு மாஸ் இமேஜுக்கு முன்னாடி உதயநிதியாலேயோ ஸ்டாலினாலேயோ சஸ்டெயின் ஆயிட முடியுமா? ரொம்ப முக்கியமான கேள்வி நீங்கள் கேட்டது. விஜய் அவர்களோட இந்த ஓட்டு வாங்கினதுக்கு பிறகு இந்த கூட்டணி, சாதி, மதம், அதுக்கப்புறமா வந்து சிறுபான்மையினர் நலன், அப்புறம் பிஜேபி உள்ளே பூந்துவிடும் இப்படின்னு இதை பழைய சிலபஸ் போய் நீங்கள் திருப்பி வேலை செஞ்சீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. அடுத்த தேர்தலும் போயிடும், ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. மாற்றி யோசிக்கணும். இனிமேல்ட்டு இந்த சிறுபான்மையினர் நலன்லாம் தயவுசெய்து யாருமே பேசாதீங்க தமிழ்நாட்டில். விஜய் சார் வந்துட்டார், அவர் காப்பாற்றிக்குவார். நீங்கள் வந்து தமிழர்களுக்கு உண்டான பொது பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனைகள் பேசி அரசியல் பண்ணுறது தான் இனிமேல்ட்டு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நல்லது. நாளைக்கு ஒருவேளை இன்னொரு முஸ்லீம் லீடர் ஒருத்தர் வந்தாருன்னா முஸ்லீம்ஸ் எல்லாம் போய் ஓட்டு போட்டுருவாங்க. அப்போ நீங்கள் சேர்த்து வச்சுக்கிறது பிஞ்சு போயிடும். அதனால் மொத்தமாக பொதுவாக இப்போ விஜய் எப்படி ஓட்டு எடுத்து வச்சுருக்கிறாரு, முஸ்லீம் ஓட்ஸு, கிறிஸ்டின் ஓட்ஸு, ஹிந்துக்கள் ஓட்ஸு, அந்த மாதிரி எதனா புது ஃபார்முலா தான் ஒர்க் அவுட் ஆகும். இனிமேல்ட்டு வந்து சிறுபான்மையினர் நலன் இதெல்லாம் எடுபடாது. அதேமாதிரி பட்டியலின மக்களுக்கு ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காருல்ல விசிக தலைவர் திருமாவளவன், அதுவும் விஜய் அவர்கள் முடித்து விட்டார். அந்த ஓட்டை நிறைய எடுத்துன்னு போயிட்டார். ஆனால் இனிமேல்ட்டு வந்து இந்த பிரச்சனையில் தப்பித்த ஒரு கட்சி எதுனா ஓரளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி. ஏன்னா அவங்க கோர் ஓட்டை தக்க வச்சிருக்கிறாங்க. அதாவது சாதி அரசியல் இருக்குது, அதற்கு ஏற்ற ஓரளவுக்கு கடினமான ஒரு சண்டை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா பிஜேபி 27 சீட்டு, காங்கிரஸ் 28 சீட்டு, பாட்டாளி மக்கள் கட்சி 18 சீட்டு வாங்கி அதில் 2 சீட்டு வந்து க்ளோஸ் காலில் போகுது. அப்போ 2வது இடத்துல ஒரு சில இடத்துல அவங்க முடிக்கிறாங்க. அப்போ இந்த ஒரு அலையில் வந்து ஒரு 4 சீட்டு போன மாட்டி என்ன அதிமுக வின்னிங்குமே பிஎம்கேவோட அலைன்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் ஹெல்ப் பண்ணியிருக்கு. அப்போ இந்த தேர்தல் முடிவில் பாட்டாளி மக்கள் கட்சி தான் வந்து ஒரு வாக்கு வங்கியை ஓரளவு தக்க வச்சிருக்கு, ஹோல்டு வச்சிருக்கு. அதனால் பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றி வேணால் அந்த சாதிய அடையாளத்தோடு அந்த அரசியல் செய்யலாம். மற்ற கட்சிகள்லாம் அதை மறந்துட்டு போயிடுறது நல்லது. இல்லை சார், ஆனால் விஜய் வந்து ஒரு எக்ஸப்ஷனலாக இருக்கிறாரு. இப்போ அவருக்கு ஒர்க் அவுட் ஆன பேட்டர்ன் வந்து மற்ற அரசியல் கட்சிகளுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா? ஏன்னா அவருக்கு போட்டவங்க யாரும் கேண்டிடேட்ஸ் யாருன்னு பார்க்கல, அவங்க பேக்ரவுண்ட் பார்க்கல, எதுவுமே பார்க்கல. ஆனால் இப்போ திமுகவோ மற்ற கட்சிகளோ நிப்பாட்டினா அப்படி கண்ணை மூடிட்டு ஓட்டு போடுவாங்களா? அவங்களால அதை பண்ணிட முடியும்? இல்லை, அவங்களுக்கு வந்து விஜயோட பிளான் அவங்களுக்கு செட் ஆகாது. இப்போது 2 விஷயம் நடக்குங்க. இதுக்கு அடுத்த தேர்தல் இருந்தாலும் இன்னைக்கு வந்த அளவுக்கு விஜய் சாருக்கு ஓட்டு வரணும்னா அதை அவர் தக்க வைக்கணும்.
கூடுதலாக ஓட்டு வாங்குறது அடுத்த விஷயம். இதை தக்க வைக்கிறதே வந்து ஒரு ஏன்னா சரியான ஓட்டில் ஜெயிச்சிருக்கிறாங்க. 40,000 50,000 70,000 அது வந்து ஒரு சுனாமி மாதிரி அடிச்சிருக்கு. அதே நேரத்தில் ஒரு சில ரீஜனில் கட்சி வந்து டேக் ஆஃப் ஆகல. கன்னியாகுமரி, விழுப்புரம், உங்களுக்கு தருமபுரி இந்த மாதிரி இடத்துல சிக்கல் இருக்கு. அப்போது அவங்க அந்தந்த இடத்துல சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுன்றது அவங்களோட வியூகமாக இருக்கும். இவங்களோட வியூகம் பெரிய பெரிய வேட்பாளர்லாம் தோற்றுருக்குறாங்க. அப்போ இவங்களுக்கு உண்மையிலே செல்வாக்கு இருக்கா இல்லையா, இல்லை செல்வாக்கு இருந்தாலும் ஊழல் பண்ணால் தண்டிப்பாங்களா? ஒரு ஓட்டுலலாம் ஜெயிச்சிருக்காரு, தோற்றுருக்கிறாரு ஒருத்தர் அமைச்சர். அவருக்கு வந்து அங்கே உண்மையிலே திருப்பூர் அந்த சைடு எல்லாமே மணிக்கு திருப்பூர் பக்கம் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கருப்பன் அவருக்கு ஒரு செல்வாக்கு இருந்த மாதிரி தான் பேசப்பட்டது எல்லாம் பண்ணப்பட்டது. பட் ஆனால் ஓட்டுன்னு ஒரு ஓட்டில் போகுது. அப்போ இது என்ன விதமான அலை அப்படின்னும் போது அவங்க இன்னும் நல்லா கூர்ந்து கவனிக்கணும். அவருக்குமே என்ன ஏன் அங்கே நிற்கிறாங்க ராஜகண்ணப்பனும் பெரிய கருப்பனும் அவங்களோட சாதியை சேர்ந்த மக்கள் அங்கே இருக்கிறாங்க அப்படின்னும் போது அப்போ நீங்கள் முழு நேரமாக வெறும் சாதியை ஒண்டி நம்பி அரசியல் பண்ணுறது இந்த தேர்தலில் நிறைய விஷயத்தில் எடுபடலை. கொங்குல இது வந்து கவுண்டர்கள்லாம் நிறைய பேர் அதிமுக ஆதரவாக இருப்பாங்க அப்படி இப்படின்னு பேசப்பட்டது. பட் ஆனால் ரிசல்ட் பார்த்தா அப்படி தெரில. அப்போது மக்கள் அதை தாண்டி யோசிக்கிறாங்க. அதை தான் அப்போ மக்கள் அப்படி யோசிக்கிறாங்க. நீங்கள் வந்து அதற்கேற்ற அரசியல். இன்னொன்று விஜய் அவர்களை அரசியல் செய்ய விடணும். அவர் என்ன அரசியல் முன்வைக்கிறார் செய்வாரா அது நமக்கு தெரியாது. அது வந்து விஜய்க்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போட்ட மக்களுக்கு விஜய் என்ன செய்ய போறாருன்றதை நம்ம பார்க்கணும். நம்பிக்கை வைப்போம், பாசிட்டிவா இருப்போமே, நமக்கு என்ன போச்சு. இல்ல ஈவன் ஸ்டாலின் பொதுமக்கள்ல 35 விழுக்காடு வந்து விஜய்க்கு போட்டிருக்காங்க. மிச்சம் 60 விழுக்காடு வெளியில இருக்காங்க. ஒரு சிலர் அதில் நோட்டா கூட போட்டிருப்பாங்க, நாம் தமிழர் கட்சி போட்டாங்க. இதில் 50% பேர் அவங்களோட ஆசையை பூர்த்தி செய்து விட்டாங்க. ஓகேங்களா? அதாவது விஜய்க்கு இல்லாமல் போட்டிருக்காங்க. மிச்சம் ஒரு 40 விழுக்காடு 35 விழுக்காடு விஜய்க்கு போட்டு அவங்க ஆசையை அவங்களும் பூர்த்தி செஞ்சுட்டாங்க. இப்போ விஜய்க்கு ஆர்வமாக போட்டவங்களுக்கு இருக்கிற அந்த ஆர்வம் எதிர்த்தில் போட்டவங்க சரி போட்டோம் கட்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்க்க போடுவாங்க. இன்னும் குறிப்பாக சொன்னால் ராம ஆண்டான்னா ராவண ஆண்டா நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி அவங்கவுங்க அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த பப்ளிக் வந்து அப்படி தான் அந்த தேர்தல் நேரத்தில் தான் அதை பேசுவாங்க, அதை பற்றி விமர்சனம் பண்ணுவாங்க, டிபேட் பண்ணுவாங்க, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இப்போ அவங்களுக்கு வேணுன்றது தேர்தலில் ஓட்டு போட்டாச்சு இந்த ஆட்சி எப்படி இருக்குது அப்படின்றத தான் மக்கள் பார்ப்பாங்களே தவிர்த்து உட்காந்துக்கிட்டு இது எப்படி இன்னும் பெட்டர் பண்ணுறது அதை எப்படி பெட்டர் பண்ணுறது பப்ளிக் அந்த பார்வையில் போக மாட்டாங்க. அதனால் அந்த கட்சி தான் இனிமேல்ட்டு இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல இனிமேல்ட்டு எப்படி இருக்கும் இது தொடருமா அப்படின்னா அது பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்போ வேணால் மாறலாம், இல்லை அதை தொடரலாம். அது நம்ம யூபியே கணிக்க முடியாது.